ஈஸியான முறையில் பூரி செய்யலாம். எப்படி புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். இது மாதிரி தான் நமக்கு தேவை. பூரினா குண்டாக இருக்கணும். பார்த்திங்களா? சிம்பிளான பொருள் போட்டு ஈஸியான முறையில் செய்யலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உடனே செஞ்சிடலாம். அது எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ரெண்டு கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு மைதா. எப்போவுமே 2 கப்பு மைதா போட்டால் 4 கப்பு கோதுமை மாவு போடணும். உப்பு, அவ்வளோதான். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுட்டு எண்ணெய் காயிற வரைக்கு திரட்டி போட்டு எடுத்துடலாம். ஊரெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துங்க. அதில் மாவு போட்டுருங்க. கோதுமை மாவு, மைதா மாவு, உப்பு. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடுங்க. அவ்வளோதான். இது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. ஆனால் ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. சப்பாத்தி பிசைகிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் அது நல்லா எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும். நல்லா புஷ்ஷுன்னு வரும் உங்களுக்கு. இவருங்க, நான் எண்ணெய் ஊற்றி பேசல, எதுவுமே நெய் போடலை, எதுவுமே போடல, ஒன்றும் தண்ணி ஊற்றி மட்டும்தான் பேசுகிறேன். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வருதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த மாவு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு, உடனே உருண்டை பிடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. உருண்டை பிடிச்சி இது பாருங்கள், இது மாதிரி மாவில் திரட்டி இப்படி வச்சுருங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. இந்த எண்ணெய் காயிற வரைக்கு நம்ம சப்பாத்தி உருண்டை பிடிச்சி வச்ச பிறகு அதை எடுத்து இதை மாதிரி திரட்டிக்கோங்க. திரட்டி இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 எண்ணெய் காயிறலையும் ஒரு 4-5 எடுத்து திரட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எடுத்து அந்த எண்ணெயில் இதை மாதிரி போட்டுருங்க. அதுவே புஷ்ஷுன்னு மேலே எழும்பி வந்துடும். இதை மாதிரி எண்ணெயை தள்ளுறாங்கன்னு சொல்லி நீங்கள் யாரும் தள்ளி கையில் ஊற்றிக்காதீங்க. நீங்கள் போட்டவுடனே அது புஷ்ஷுன்னு மேலே வந்துடும். எண்ணெய் இது மாதிரிலாம் தள்ளணும்னு கிடையாது. தள்ளிங்கன்னா கையில் போடும். அவங்களுக்கு தள்ளுறாங்க, நீ பண்ணாதீங்க. இப்போ அது ஒரு சைடு வந்தவுடனே திருப்பி அதை அப்படியே போட்டுருங்க. திருப்பியும் மேலே அப்படியே புஷ்ஷுன்னு பாருங்கள், வருது பாருங்கள். இது மாதிரி வந்துடும். இதில் எண்ணெயே தள்ள பாருங்கள், மேலே வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்படி தான் பூரி சுடணும். பார்த்திங்களா? வந்துடுச்சு பார். பூரி ரெடி ஆயிடுச்சு. குண்டாக இருக்குது பார்த்திங்களா? நான் அப்படியே போட்டு அப்படியே தான் செஞ்சேன். ஊற வைக்கல, எதுவுமே செய்யலை. இப்படியும் வரும், அப்படியும் வரும். எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் டக்குன்னு செய்யணும், இது மாதிரி செய்யலாம். பூரி ரெடி ஆகிடுச்சு. 2வதும் பூரி போட்டாச்சு. ஒரு 4 செஞ்சு வச்சுட்டோன்னு வச்சுங்க, திரட்டி டக்குன்னு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். 2வது பூரியும் பாருங்கள் எப்படி வருது. வந்துடுச்சிங்களா? இதுவும் பாருங்கள், புஷ்ஷுன்னு வருது. நீங்கள் ஒரு வாட்டி இதை மாதிரி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். எப்பவுமே பூரினா குண்டாக தான் இருக்கணும். பாருங்கள், அடுத்ததும் போட்டேன், குண்டாக தான் வருது. பார்த்திங்களா? எல்லாமே குண்டாக தான் வரும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் பூரி போட்டு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு பூரி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் இது தொட்டுக்க கூட வேணாம், அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் உருளைக்கிழங்கு குழம்பு வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உருளைக்கிழங்கு குழம்பு வச்சு பூரி சுட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி பூரி சுட்டு உருளைக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சர்க்கரையும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.